கிடைச்சிட்டாமா. அப்பாடா. ஆமா, குழந்தை எங்க இருந்துச்சு துர்கா? அவங்க அம்மா மாரியோட நினைவிடத்துல. ஆமா, குழந்தை எதுக்காக அம்மாவோட நினைவிடத்துக்கு தனியா போனா? குழந்தைக்கு அமெரிக்கா போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா. அவங்க அப்பா அத சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. அதான் அம்மா கிட்ட சொல்ல போயிருக்கு. அந்த பிஞ்சு மனசுல அம்மாவோட ஏக்கம் எவ்வளவு இருந்திருந்தா அம்மாவோட சமாதிக்கு போயிருப்பா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. தேவிய பிரிய எனக்கு மனசு இல்லாத மாதிரி தேவிக்கும் என்ன பிரிஞ்சு போக மனசு இல்லம்மா. அந்த குழந்தை மனசு வருத்தப்பட்டு பேசும்போது என் மனசுல ரத்த கண்ணீர் வடியுது. எப்பவுமே கலகலன்னு இருப்ப நீ. உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவிம்மா. அம்மா, உனக்கு டாடி கூட அமெரிக்கா போறதுக்கு விருப்பம் இல்லையா? ஆமா, எனக்கு அமெரிக்காக்கு போக கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எனக்கு துர்காமா கூட இருக்கணும். துர்காமா, சூர்யா டாடி, நான் 3 பேரும் இந்த வீட்ல ஒண்ணா இருக்கணும். அது எப்படி முடியும் தங்கம்? ஏன் முடியாது? அது நீ சின்ன குழந்தைல, உனக்கு நான் எப்படி சொன்னாலும் அது புரியாது. உனக்கு தான் புரியல ஹாசினி. எனக்கு புரியலையா? ஆமா, சூர்யா டாடியும் துர்காமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்ப நாங்க 3 பேரும் இந்த வீட்ல ஒண்ணா இருப்போம்ல. நீ தெளிவாதான் இருக்க. ஆனா அது எப்படி நடக்கும்? நடக்கணும் ஹாசினி. மாரியம்மா மாதிரி எனக்கு துர்காமாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க கூடயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. சூர்யா டாடியும் துர்காமாவையும் ஒன்னு சேர்க்க எனக்கு ஹெல்ப் பண்ண ஹாசினி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கிராண்ட்மா. அப்படியே அந்த மாயா தொந்தரவு பண்ணாலும் அந்த மாயாவனா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சூப்பர்டா செல்லம். உன்னோட நம்பிக்கை தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவும் நீ இதே மாதிரி நம்பிக்கை தைரியத்தோட இருக்கணும். ஆமா, வேற என்ன பிரச்சனை உனக்கு? சூர்யா தான் பிரச்சனை. என்ன தங்க சொல்ற? சூர்யாவால உனக்கு என்னமா பிரச்சனை? சூர்யா என்ன துர்காமா கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாரு. என்னடா சொல்ற? சூர்யா ஃபாரினுக்கு போறாரு. அவர் மட்டும் தனியா போல, என்னையும் கூட்டிட்டு போய் அங்க படிக்க வைக்க போறாரு. நான் வெளிநாடு போயிட்டா அப்புறம் துர்காமாவை எப்படி பாக்குறது கிராண்ட்மா? ஃபாரின்ல போக வேண்டான்னு சூர்யா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க சொன்னாதான் சூர்யா டாடி கேட்பாரு. அதனால நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி ஃபாரினுக்கு போவேனான்னு சொல்லுங்க கிராண்ட்மா. அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். ப்ளீஸ் கிராண்ட்மா. சரி சரி சரிடா தங்கம், நீ கவலைப்படாத. நான் சூர்யா கிட்ட பேசுறேன். தேங்க் யூ கிராண்ட்மா. சாமுண்டீஸ்வரத்தை கால் பண்றாங்க. ஹலோ அத்தை. ஹலோ சூர்யா, எப்படி பாருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சூர்யா. ஆமா சூர்யா, நீ ஏதோ வெளிநாட்டுக்கு போறதா கேள்விப்பட்ட, உண்மையா? ஆமா அத்தை. அது பிசினஸ் டெவலப் பண்ற விஷயமா நான் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு போய் தங்க வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாம தேவியை விட்டுட்டு போக முடியாதுல்ல. அதனாலதான் தேவியும் கூட்டு போலான்னு இருக்கேன். ஸ்கூல் கூட அங்கேயே ஜாயின் பண்ணலான்ற ஐடியால இருக்கேன். நான் சொல்றேன், நீ தப்பா நினைக்காத சூர்யா. இங்க இருக்கிற பிசினஸ் நீ பார்த்தாலே போதுமே. இனிமே அமெரிக்கா போய் அங்க இதை டெவலப் பண்ணணுமா? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு போ? அது பிசினஸ்க்காக மட்டும் இல்ல அத்தை. தேவி அங்க படிச்சா அவளோட எதிர்காலமும் நல்லா இருக்கும்ல. அத மனசுல வச்சுதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஓ, எதுக்காக தான் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தியா?
இல்ல வேற ஒரு விஷயத்த உன் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தியா? என்னத்த சொல்றீங்க? எனக்கு புரியல. சரி, நான் வெளிப்படையாவே கேக்குறேன் சூர்யா. தேவி எதிர் வீட்டு துர்கா கிட்ட அம்மா அம்மான்னு பாசமா பழகிட்டு இருக்கா. சூர்யா, நான் பேசுறது கேக்குதா? அத்த கேக்குது. ஆனா நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அப்படி இருந்தா சந்தோஷம்தான். குழந்தை தேவி இடத்துல இருந்து நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு சூர்யா. 10 வயசுல அம்மாவை இழந்து நீ தாய் பாசத்துக்காக ஏங்கின மாதிரி குழந்தை தேவி தாய் அன்புக்காக ஏங்கி தவிக்கணுமா? உன்னோட நிலைமை குழந்தை தேவிக்கு வரணுமா? சூர்யா, பெத்தவங்க குழந்தைகளுக்கு என்ன வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அது அத்தனையும் தாய் அன்புக்கு ஈடாகாது. விவரம் தெரியாத வயசுல மாரியோட பாசத்தை இழந்த தேவி அந்த பாசத்தை இப்ப துர்கா கிட்ட பாக்குறா. துர்காவும் தேவிக்கு தாய் அன்பை காட்டுறா. உன்னோட முடிவால அவங்க பிரிஞ்சாங்கன்னு வச்சுக்கைய, அது தேவிக்கு தான் இழப்பா இருக்க முடியும். 10 வயசுல உனக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த சின்ன வயசுல தேவிக்கு ஏற்படணுமா? கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாப்பா. சரி, நான் போனை வைக்கிறேன். சரிங்க.